டேய் பேராண்டி, நான் தான்டா. ஏன் இவ்வளவு பயப்படுற? நீங்க தானே பாட்டி? இங்க யாரோ பாத்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். டேய், ஒரு வழியா 2 பேரும் வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்துட்டோம் சரி, ஆனா அப்பா கண்ணுல பட்டோம் அவ்வளவுதான். ஆமா, மாமா மேல அப்பவே கருப்பு இறங்கிரும். அப்புறம் நாங்க தான் பலியாடாவோம். டேய், அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டான்டா. நீங்க பயப்படாதீங்க. நீங்க இங்க இருந்து எல்லாத்தையும் செஞ்சாதான் வேண்டுதல் முழுமை அடையும். அடுத்து பொங்க வைக்கும் போது நீங்களும் கண்டிப்பா கூட இருக்கணும். அது எப்படி பாட்டி முடியும்? அப்பா பாத்துட்டாருனா? இத பாரு, எப்படியாவது சமாளிச்சு பண்ணி தான் தீரணும் கண்ணு. நீ விடு, பாத்துக்கலாம். இங்கதான் இருக்கீங்களா? இருங்க, இப்பவே மாமாவை கூட்டிட்டு வந்து போட்டு கொடுக்குறேன். ஆமா அதெல்லாம் ஒரு காலம். மாமா என்ன பார்வதி? கொஞ்சம் என் கூட வாங்களேன். ஏய், அண்ணனை இப்ப எதுக்கு கூப்பிடுற? சொல்றேங்க. மாமா நீங்க கொஞ்சம் வந்து அங்க பாருங்க, வாங்க. இதோ வரேன். போயிட்டு வா. சரிங்க. சரிங்க அண்ணா, நானும் போயிட்டு வந்துடுறேன். அங்க பாருங்க மாமா. என்ன பார்க்க சொல்ற? ஐயோ, இங்க தானே இருந்தாங்க. ஏய், யாருடி இருந்தா? இல்லங்க, அது அந்த மரத்துல 2 கிளி இருந்தது. அதுக்குதான். ஏய், பைத்தியக்காரி. அண்ணன் இங்க முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காரு. அவரை போய் கிளிய காட்டுறேன்னு கூட்டு வர கிறுக்கு பிடிச்சிருச்சாடி உனக்கு? இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன் லூசு. இங்க தானே இருந்தாங்க, எங்க போய் தொலைஞ்சாங்க? வாங்க வாங்க, போயிட்டா வாங்க. பாட்டியா கண்ணு, என்ன வேலை செய்யறாளுங்க இவளுங்க. இவளும் மருமகளும் சேர்ந்து உங்களை காட்டி கொடுக்க பாக்குறாளுங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல போல பாட்டி. இத பாருங்க, இவளுங்க கண்ணுல படாம இருங்க. பொங்க வைக்கும் போது நான் வந்து கூப்பிடுறேன். சரியா? சாக்குறத. சரிங்க பாட்டி.